பாண்டிய குல பேரரசி, உலகின் முதல் பெண் அரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி, மக்கள் மனதில் குடியிருக்கும் மனோன்மணி, எம் பெருமாட்டி, அங்கையர் கண்ணி, தடாதகை நாச்சியார், பராக் பராக் பராக். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பச்சை புடவைக்காரி மீனாட்சி அம்மன் பிறந்த கதை. அதை எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு 5 குடும்பம் சேர்ந்து திருப்பதி போகலான்னு ப்ரோக்ராம் போட்டோம். சரின்னு எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். அப்போ ஒரு டிரைவரை புக் பண்ணோம். அவர்கிட்ட வந்து திருப்பதி போயிட்டு அப்படியே திருத்தணி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், காஞ்சிபுரம் அம்மனை கும்பிடலையா நீங்கன்னாரு. சரிப்பா, அப்போ காஞ்சிபுரமும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, தென்னாங்கூட் அப்படின்ற ஊரில் இருக்கிற பாண்டுரங்கன் கோயிலை பற்றி எங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறாரு. இந்த தென்னாங்கூரில் போய் பாருங்கள், இந்த இந்த பாண்டுரங்கன் கோயில் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா புதுசாக இருக்கே, சரி இந்த தடவை போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பதிக்கு போய் ஏழுமலையானை கும்பிட்டுட்டு காஞ்சிபுரம் வரோம். வந்துட்டு இவர் சொன்ன கோயிலுக்கு போகிறோம். போனால் அந்த கோயில் வந்து 4:30 மணிக்கு தான் திறக்குன்றாங்க. ஒரு 1 மணி நேரம் அங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் கரெக்டாக 4:30க்கு திறக்கிறாங்க. அங்கே ஒரு பூக்கடை மூடி இருந்தது. அங்கே தான் எங்கள் 5 குடும்பமும் செருப்பை போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போனோம். அந்த பாண்டுரங்கன் கோயில் சாலிகிராம் கல்லால் பண்ணப்பட்ட அழகான கோயில். நிறைய செலவழித்து ரொம்ப அழகாக வடநாட்டு ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்தல வரலாறுலாம் கேட்டு அவ்வளோ சிலகாய்த்து அந்த கோயிலை கும்பிட்டுட்டு திருப்பி வெளியே வந்தோம். வரும்போது எல்லாம் சொன்னாங்க, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் மதுரைக்கு போகணும், இங்கேயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வாங்க வேகமாக போகலாம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே வரோம். வந்துட்டு சிறப்பு போட போனால் அந்த கோயிலில் வாசலில் பூக்கடைக்காரம்மா திறந்து வச்சுருந்தாங்க. அவங்க கடையில் தான் நாங்கள் சிறப்பை போட்டுட்டு போயிருந்தோம். அந்த அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல மஞ்சள் பூசி பெரிய பொட்டு வச்சு கொண்டை போட்டு அதில் மல்லிகைப்பூ அப்படி சுற்றி வச்சு உட்கார்ந்தாங்க. பார்க்கவே தெய்வ கடாட்சமாக இருந்தாங்க. நாங்கள் சிறப்பை போட போகிறோம். என்ன சிறப்பை போட போகிறீங்க அதுக்குள்ளேயும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன இந்த அம்மா மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்களே, அம்மா ஊருக்கு போகிறோம்மா, ஊருக்கு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லோரும் அப்படியே முழிச்சுக்கிட்டு பார்க்குறோம். நீங்கள் எந்த ஊர், மதுரை தானே அப்படின்னாங்க. ஆமாங்க, நாங்கள் மதுரை தான். மதுரையிலேருந்து வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்த இடத்த பார்க்காம போவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அதிசயமாக இருந்துச்சுன்னா, மீனாட்சி மதுரையில் தானே பிறந்தாங்க, இந்த அம்மா என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ, போங்க போய் பாருங்க, மீனாட்சி பிறந்த அந்த இடத்துல ஒரு கோயிலோடு அழகாக இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துட்டு செருப்பை போடலாம் அப்படின்னாங்க. ஒரு கட்டுப்பட்டு போவோம்ல சில குரல்களுக்கு, அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே எதிர்ப்பு எதுவும் பேசாமல் அப்படி நிற்கிறோம். அப்போ அந்த அம்மாவே குறுக்கு வழியில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த வழியையும் காட்டுறாங்க. நாங்கள் போனால் ஒரு ஆர்ச், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி அழகான ஒரு ஆர்ச்சு, அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போகிறோம். போனால் அங்கே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அவ்வளோ அமைதியான சூழலில் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய வரைபடங்கள், அந்த கோயிலில் என்ன நடந்தது அப்படிங்கிற வரைபடங்கள், ஒவ்வொரு வரைபடங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்தல வரலாறு நமக்கு நல்லா விளங்குது. அதோடு அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர்கள், வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த கோயிலை பற்றிய வரலாறு அவ்வளோ அழகாக நமக்கு விளக்குறாங்க. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மலையத்துவச மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் ஒரு ஹோமமோ யாகமோ நடத்தி குழந்தைக்காக வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது நல்ல முடிவாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹோமமோ யாகமோ நினைச்ச இடத்துல நடத்தினா வெற்றி கிடைக்காது. ஏன்னா அதுக்குரிய வைப்ரேஷன், அதுக்குரிய வெற்றி கிடைக்கணும்னா அதுக்குரிய சூழ்நிலையான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த தென்னாங்கூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தென்னாங்கூர். இந்த இடம் காடு மாதிரி இருந்திருக்கு. அங்கே சீர் செஞ்சு இப்போ இருக்கிற கோயில் இடத்துல தான் ஹோமமும் யாகமும் நடத்தியிருக்காங்க. அந்த யாகம் வெற்றி பெற்று அதுலேருந்து 3 வயது சிறுமி வெளியே வராங்க. குழந்தையே இல்லாமல் பல நாள் கஷ்டப்பட்டாங்க இல்லையா. அந்த பெண் குழந்தையை பார்த்த உடனே மன்னனும் ராணியும் ஓடி போய் அணைச்சிக்கிறாங்க. அணைக்கும் போது ராணிக்கு ஒரு 3வது மார்பு தனம் அவங்க மேலே படுது. ஐயோ, மற்ற பெண் குழந்தைகளுக்கு 2 தானே இருக்கும், இந்த பெண்ணுக்கு மட்டும் 3 இருக்கேன்னு ரொம்ப அப்படி துடிச்சு போகிறாங்க. அப்போது ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா, வருத்தப்படாதீங்க, இந்த குழந்தையை ஒரு ஆண் குழந்தை போல வளங்க, ஆய கலைகள் 64 இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு போர் எப்படி புரியணும் எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்து ஒரு ஆண் குழந்தை போல வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள்லாம் வருத்தப்படுற அந்த 3வது தனம், இந்த குழந்தை என்னைக்கு தான் திருமணம் செய்ய போகும் கணவனை பார்க்கிறாளோ அன்றே அந்த ஆண் குணம் மாறி பெண் தன்மையான
வெக்கப்படுறது, நாணப்படுறது வந்து வெக்கி தனல் குனிவாள். அப்போ அந்த 3வது தனம் தன்னால் மறைந்து விடும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. மன்னனும் ராணியும் சந்தோஷமா அந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு குதிரையில மதுரைக்கு வந்துடுறாங்க. இதுதாங்க மீனாட்சி பிறந்த கதை. மதுரைக்கு வந்த உடனே மீனாட்சி அம்மனுக்கு எல்லா விதமான அவங்களோட உண்மையான பேர் வந்து தடாதகை பிராட்டி. ஆனால் அழகான மீன் போன்ற கண் இருந்ததுனால காஞ்சன மாலை அவங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு பேர் வச்சு ஒரு ஆண் குழந்தை போல தான் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை. அப்புறம் ஆயக்கழைகள் 64 சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஆண் மகனை போல தைரியமாக போர் குணங்கள் கொண்டு வளர்ந்து வராங்க. வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டாபிஷேகம் அவங்களுக்கு நடத்துகிறாங்க. பட்டாபிஷேகம் முடிந்த கையோட ஒவ்வொரு இடமா போர் செஞ்சு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க, வெற்றி பெற்றுக்கிட்டே போகிறாங்க. அப்படி போர் பண்ணிக்கிட்டே போகும்போது அவங்க கடைசி போய் நின்ன இடம் கைலாய மலை. அங்கே போர் செய்து வெற்றியும் பெறுறாங்க. வெற்றி பெற்றுட்டு உள்ளே போகிறாங்க, சிவனை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தனக்குரிய ஆண் குணம் அப்படியே மறைஞ்சி பெண் குணம் வந்து அவங்களுக்கு 3வது தனம் அப்படியே மறையுது. ஏன்னா அவங்க இவர்தான் நான் திருமணம் செய்ய போகும் கணவன் அப்படின்னு நினச்சி வெக்கி தலை குனிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நீ இங்கிருந்து மதுரைக்கு செல், நான் அங்கு வந்து உன்னை மனம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மதுரையில் சித்திரை திருவிழான்னு ஒன்று நடத்துகிறோம். அந்த சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, பெண் வீட்டு சீர் கொண்டுருவாங்கள்ல திருமணத்திற்கு. இன்று வரையும் நம்ம தென்னாங்கூரில் இருந்து, ஏன்னா அங்கே தானே அம்மா பிறந்தாங்க, தாய் விட்டு சீராக ஒவ்வொரு வருடமும் அவ்வளோ பட்டு துணியிலேருந்து சீர்வரிசையிலேருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். மதுரையில் பிறந்து இவ்வளோ நாள் வளர்ந்த எனக்கே காஞ்சிபுரம் போய் தென்னாங்கூர் போய் அந்த பூக்காரம்மா அந்த கதையை சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்காதுல்ல. அது மாதிரி தான் மதுரையில் இருக்க எல்லாரும் இந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்பி இந்த கதையை சொல்கிறேன். மேலும் நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் கூகுள் இருக்குது, அந்த கோயிலோட ஸ்தல வரலாறை படிச்சுட்டு போங்க. ஒன்றுமே தெரியாமல் போய் கோயிலை கும்பிட்டுட்டு இது பெருமாள் கோயில், இது மீனாட்சி கோயில், இது சிவன் கோயில் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு வராமல் அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, அது ஏன் உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த தென்னாங்கூரில் இருக்க கோயிலில் பிள்ளையார், முருகன் வந்து வள்ளி தெய்வானையுடன், சிவன், பார்வதி, காலபைரவர், சண்டிகேஸ்வரர் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் அவங்களோட துணைவியாரோட இருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு பார்க்கவே. இப்போ சனி பகவானா அவங்க பக்கத்தில், செவ்வாய் பக்கத்தில், ஒவ்வொரு கிரகங்கள் பக்கத்துலேயும் அவங்க மனைவிமார்கள் இருக்காங்க. நடுவில் இருக்க சூரியனோட எப்படி வச்சுருக்காங்க கிரகங்கள் அப்படின்னு சொன்னால், 7 குதிரைகள் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரி சூரிய பகவானை வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த கோயிலோட ரொம்ப மிக சிறப்பான நிகழ்ச்சி. அதே மாதிரி அந்த கோயில் சுவர்களில் வரைந்திருக்க சிற்பங்களும் நம்ம வந்து எழுத்தில் படிக்கிறதை விட பார்த்துக்கிட்டே வந்தாலே அந்த ஸ்தல வரலாறு நமக்கு புரியும். நன்றி, வணக்கம்.